கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:18 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். எந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உரரிவரா உபாரா உபரா ரிபாரா ரிபரா ரிகாரா ரிகரா. எந்தன் பலவின நேரங்களில் பாம் கிருபை தந்தேரையா. எந்தன் பலவின நேரங்களில் பாம் கிருபை தந்தேரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ரிவாரா ரிவரா ரிபாரா ரிபரா ஒபாரா ஒபாரா உகரா உகரா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை யானையே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவே நாமத்தினாலே ஜீவங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கிய ராஜ் பிரைஸ் தி லார்ட். பால சுந்தரி பிரைஸ் தி லார்ட். மரியாள் பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப ஒரு கருகலான வசனத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 18வது வசனம். 17 கிறிஸ்துவ பத்தி சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு சபையை குறித்து சொல்கிறார். நீங்க ஒரு சபையில இருக்கிறீங்க, கணுக்கள் கட்டுக்கள்னால நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. இணைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தோகிற சரீரமாக்கிய தலையை பற்றி கொள்ளாமல். தலைங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது சபை எப்படி இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்குள்ள வந்தீங்கன்னா நமக்கு தெரியும் எப்படி இந்த சபை எது இணைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல ஒரு கனெக்ஷன் நம்ம பார்க்கிறோம். நாம் எல்லாரும் ஒவ்வொரு பாட்டா இருக்கிறோம். அப்ப 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 25 சரீரத்திலே பிரிவினை உண்டாகாமல். அது உண்டாயிடுச்சு. பிரிவினை உண்டாகாமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலைப்படும்படிக்கு தேவன் கருத்துக்கள். ஆதலால் அவயவங்கள் என்னன்னா ஒவ்வொன்றும் ஒருத்தர். நம்ம கண்ணு காது மூக்கு, ஆனா தலை கிறிஸ்து. இந்த கிறிஸ்துங்கிற தலை இல்ல எல்லா சரீரம் ஒன்னா ஃபிட் ஆயிருக்கும். ஆனா இப்ப இந்த சரீரம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு விசுவாசம் குறையுதுங்க. அதனாலதான் வசனத்துல பவுல் சொல்லுகிறாரு, கொலோசியர் 2வது அதிகாரம் 18 வசனம், கணுக்கள்னாலும் கட்டுகள்னாலும். ஒரு ஆளுக்கு ஜாயிண்ட், ஒரு ஆள் கண்ணு, ஒரு ஆள் காது, இப்படி எல்லாத்தையும் செய்யறாரு. ஒன்னா ஆண்டவர் சபைங்கிறதுக்குள்ள ஒட்டி வச்சிருக்கிறார்.
இணைக்கப்பட்டு தேவ உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியை வளர்ந்து தேவனுடைய எதிர்பார்ப்புடைய வளர்ச்சி நமக்கு வேணும். ஆனா அது இங்க இல்லை. ஏன் இல்லைன்னா கேட்டீங்கன்னா, தலையை பற்றி கொள்ளாமல். சரி, இது காரணம்னா அவர்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற ஒன்று நடக்க மாட்டேங்குது. எதிர்பார்க்கறது எது நடக்கிறதில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கீ வசனத்துக்குள்ள நம்ம போவோம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய பாதை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் போகும். அது சந்தேகமே இல்லை. அதை புரிந்து கொள்றதற்கு பிரசங்கி 16வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். பிரசங்கி 16வது அதிகாரம் 5வது வசனம். பிரசங்கி 11:5. ஆவியின் வழியை இன்னதென்று கற்பவதி வயிற்றுக்கு எலும்புகள் ஊறாது நீ அறியாதிருக்கிறது போல. ஒரு குழந்தை, ஒரு ஆண் விந்து பெண் சினமற்றையும் ஒன்னா இணையுது, ஒரு குழந்தை உருவாரு. அது எப்படி உருவாகுது, எப்ப எலும்புகள் உண்டாகுது, நமக்கு எதுவுமே தெரியாது. அது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறிய. எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறிய. ஆண்டவர் ஒரு கிரியை செய்து கொண்டே இருப்பார், செய்து கொண்டே இருப்பார், செய்து கொண்டே இருப்பார். ஆனா அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அதை கரெக்டான நேரத்தில் செய்வார். எப்படி செய்வார்? கரெக்டான. அதுல அவருக்கு நம்ம யோசனை சொல்லவே முடியாது. அவர் யோசனையில் வல்லவர், செயல்களிலே எக்ஸ்பர்ட். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே ஆராதனை ஆராதனைன்னு சொல்லி நம்ம அவரை துதித்து கொண்டே இருக்கணும். திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, பிரசங்கி 16வது அதிகாரத்துல 5வது வசனத்துல, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறிய. இது ஒரு நாலேஜ். அவர் செய்து கொண்டே இருப்பார். நான் அவருடைய பாதத்திலிருந்து துதித்து அப்படி இருந்தால் இந்த பிரச்சனை வராது. சபைக்குள்ள உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சரி, இதுல என்ன ஒரு கீ வார்த்தை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு செயலை செய்வாரா? எஸ் செய்வார். செய்து கொண்டே இருப்பாரா? எஸ் செய்து கொண்டே இருப்பார். ஆனா அதுல முக்கியம் என்னன்னா முடிவு, எண்ட் தாங்க முக்கியம். முடிவை பொறுத்து எடுத்துக்கோமா. யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனத்துல இங்க உதாரணமாக யாக்கோபு யாரை கொண்டு வருகிறார் அப்படின்னு, யோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்று சொல்லுவோம். யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய செயலின் முடிவு. கர்த்தருடைய செயல். அவர் ஒரு கிரியை செய்து கொண்டே இருப்பார். நமக்கு தெரியாது, புரியாது. காரணம், அவர் யோசனையிலே பெரியவர். அவர் செய்வாரா? செய்வார். ஆனா அதை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. சரி, யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகவும் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். கர்த்தருடைய முடிவை கண்டிருக்கிறீர்கள். பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு? யோபு முடிவுல எப்படி அவர் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தாச்சு. அதனாலதான் நம்முடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் கிரியை செய்வாரா? எஸ் செய்வார். செய்து கொண்டே இருப்பாரா? செய்து கொண்டே இருப்பார். நமக்கு அது புரியுமா? புரியாது. சரி, ஒரு வசனத்தை புரிந்து கொள்ளும். சங்கீதம் 1:1-2 111:2. கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள். செய்கைகள் பெரியவைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண மனிதன் ஒரு காரியத்தை சாதிச்சுட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு விழா எடுப்பாங்க. இப்படி ஒரு பெரிய காரியத்தை செய்தவர்
அவருக்கு ஒரு போர் வால்னு ஒரு பிளாஸ்டிக்ல கொடுப்பாங்க, ஒரு கிரீடத்தை வைப்பாங்க. கொஞ்ச நாளில் அந்த ஆளு ஃபெயிலியர் ஆகி போயிடுவார். கர்த்தருடைய செய்கைகள் பிரிவுகளும் அவைகள் பிரியப்படுகலாம். ஆறு பிரியப்படுகலாம். எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார், எப்படி நீ ஆசீர்வதிக்கிறார், என்ன பாதையில கொண்டு போறார், நம்ம தியானிக்கிறோம். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நம்ம தியானிக்கணும். இந்த தியானிச்சாதான் நமக்கு ஒரு பிரச்சனை வராது. யோபு தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 23வது அதிகாரம் அவர் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். சூழ்நிலை எப்படி இருக்கு, நம்மனா ஓடியே போயிடும். யோபுக்கு கொடுத்ததுல 1000ல் 1 கொடுத்தாலும் நம்மளால தாங்க முடியாது. ஆனா யோபு என்ன செய்யறாருன்னா 23:8 ஆண்டவர் கிரியை செய்யறாருன்னு அவருக்கு தெரியுது, நல்லா தெரியும். இதோ நான் முன்றாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணும். இடதுபுறமும் அவரை கிரியை செய்தும் அவரை காணும். செய்யறாரு, என்னாலதான் பார்க்க முடியாது. ஆனா ஒண்ணு சொல்லுகிறாரு, நான் போகும் வழியை அவர் அறிவு, நான் சோதித்த பின் பொன்னாக. ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பாரு. ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். திரும்ப நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பதான் லேட்டா வந்தவங்களுக்கு என்னத்தான் நான் சொல்றேன்னு அவங்களுக்கு தெரியாது. கலாத்தியர் கொலேசியர் 2வது அதிகாரம் 18 வசனம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு சபைக்குள்ள, கொலேசியர் சபைக்குள்ள இத்தனை மக்கள் அவ்வளோத்துக்கு வச்சுட்டார், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டார். அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறான்னா தேவனுடைய வளர்ச்சி தான் அவர் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி அந்த சபையில் இருக்கணும். ஆனா இல்லை, வளர்ந்து வருவது சரீரம் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், தலைங்கிற கிறிஸ்துவ பற்றி கொள்ளாததுக்கு காரணம் என்னன்னா அவங்க நினைத்தது நடக்க மாட்டேங்குது. ஆண்டவரே எங்களுக்கு இது வேணும், கிடைக்கல சொல்லுவாங்க, அதுக்கு அந்த சாமிகிட்டே போயிடலாயா, இந்த சாமிகிட்டே போயிடலாம். இயேசுட்டு வந்து வேஸ்ட், தலையை பற்றி கொள்ளல. அப்ப ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு பாதை வச்சிருக்க மாட்டாரு, வித்தியாசமான பாதை வச்சிருப்பார். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 3வது வசனம். எசேக்கியேல்கிட்ட இந்த கேள்வியை கேட்கறதுக்கு எசேக்கியேல் ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டா நல்லா இருந்திருக்கும். ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன். 37வது அதிகாரம் 3வது வசனம். அவர் எசேக்கியேலை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே, நீர் அதை உங்களுக்கு கேள்வி எல்லாம் நீங்க கேட்காத ஆண்டவரே, எனக்கு பதிலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நீங்க கொண்டுட்டீங்க, எங்க கொண்டாண்டீங்க? எலும்புகள் நிறைந்து, நல்லா இல்ல, காய்ந்து போன எலும்பு. ஆனா ஆண்டவர் ஒரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். கிரியை செய்து கொண்டே இருக்கும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவைகள் மகா பெரிய சேனாக நின்றார்கள். 37:10. அப்ப நிப்பாங்க. ஆனா முதல்ல எப்படி இருப்பாங்கன்னா எலும்புகளாத்தான் இருக்கும். ஒன்னொன்று கணுக்கள் இணைகளுக்கு எப்படி ஜாயின் எல்லாம் தனித்தனியா கிடக்குது. ஆனா எப்ப ஆண்டவர் 7வது வசனம், தீர்க்கதரிசனம் உரைத்த பொழுது இதோ அசைவு உண்டாகி, ஆண்டவர் செய்யற கிரியத்தை பார்க்கறதுக்கு ஒரு அசைவை நம்மளால பார்க்க முடியுங்க. நான் பார்த்திருக்கேன், அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை, எல்லாருக்கும் ஒரே பாதை கிடையாது. இது உலர்ந்த எலும்பு. ஆனா இதை விட ஒரு மோசமான கண்டிஷனை ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனம். குருடனை அவர் அறியாத வழியிலே நடத்தி, அவருக்கு தெரியாத பாதையிலே அவளை அழைத்துக் கொண்டு வந்து, அவளுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சேவமாக்கி, இந்த காரியங்களை நான் அவருக்கு செய்து அவளை கை விடாதிருப்பேன். குருடன்னா யாருங்க? அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவனுக்கு தெரியும், குருடன் மட்டும் தெரியும். 2வது, அவனை அறியாத வழியிலே நடத்தி. நான் சில குருடர்களை பார்த்துருக்கேன், கையில குச்சி வச்சிருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போவாங்க, அப்படியே டக் 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 டக்னு தட்டிட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த பாதையில போய் இந்த இடம் வரும். ஆனா இவர்களுக்கு அறியாத ஒரு பாதையில வச்சிருக்கிறாரு. ஆனா அதுல கொண்டு போகின்ற விசுவாசம் அவர்களுக்கு தேவை. அப்படி இருக்கும் பொழுது பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்மளால கரெக்டா பார்க்க தெரியும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன்.
ஆபிரகாம் கூடாரத்திற்கு உள்ள இருக்கார். என்ன செய்யறாரு? கூடாரத்திற்குள்ள இருந்து அப்படியே பார்த்தா என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கூடாரத்துல ஒரு கவரிங் தெரியும். அது தோல்ல செய்யப்பட்டிருக்கும், இல்ல துணியில செய்யப்பட்டிருக்கும். இன்னும் அப்படி கொஞ்சம் உத்து பார்த்தா ஒரு கட்டை இருக்கும். வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. என்ன ஆண்டவரே இவ்வளவுதான் உலகமே அப்படின்னு பார்த்தா, ஆமாப்பா நீ வெளியே வா. எதை விட்டு வெளியே வா? கூடார விட்டுட்டு வெளியே. இப்ப பாரு, பாத்தீங்களா? ஆண்டவர் கிரியை செய்யறத கூடாரத்திற்கு உள்ள இருந்துட்டு பார்க்க முடியாது. எப்ப கூடாரத்தை விட்டு வெளியில வந்து மேல பாக்குறாரு, சூரியனை பாக்குறாரு, சந்திரனை பாக்குறாரு, நட்சத்திரத்தை பாக்குறாரு. இப்படியெல்லாம் பார்த்து உன்னுடைய சந்ததி இப்படி இருக்கும் நீ விசுவாசிக்கணும். அது விசுவாசித்தார் கேட்டுக்காங்க. கூடாரத்துக்கு உள்ள இருக்கிறவங்க கூடாரத்துக்கு வெளியேறும். இன்னைக்கு இந்த கொலிசிய மக்கள் கூடாரத்திற்கு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால பார்க்கக்கூடியது ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வா. எதை விட்டு வெளியே வா? கூடாரத்தை விட்டு வெளியில வா. நீ வெளியில வந்தா தான் நான் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன்னால பார்க்க முடியும். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொல்லுகிறார். நம்மெல்லாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். யோவான் 13:7. யோவான் 13:7. சூழ்நிலையை நாம் சொல்கிறோம். இவர் தன்னை தாழ்த்துக்கணுங்கிற ஒரு காரியத்தை வரும்பொழுது சீஷ எல்லாத்தையும் உட்கார வைக்கிறார். தன்னை அங்கேயே கலட்டி வச்சிருவாரு. ஒரு சீலையை இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த அங்கியை வச்சு அந்த துணியை வச்சு ஒருத்தருடைய கால்களை கழுவி அந்த துணியை வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கிறார். வரிசையா போச்சு. இப்ப பேதுருடைய கால்களை துடைக்கிற சூழ்நிலை வந்துச்சு. அந்த நேரத்துல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனம். இயேசு அவனுக்கு புரிவித்துவான், நான் செய்கிறது என்னென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். இப்பொழுது அறியாய். இப்போ உனக்கு தெரியாதுப்பா. இதாங்க பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள ஒரு பாதையில கொண்டு போறார். கொலோசை சபையில கணுக்களால இணைக்க வச்சாச்சு, சபைக்குள்ள கொண்டு வந்தாச்சு, தலையாக கிறிஸ்துவ காமிச்சாச்சு. இவ்வளவு நாள தலையைத்தான் பற்றி கொண்டிருந்தார்கள். இப்ப தலையை பற்றாததுக்கு காரணம் என்னன்னா, இனி என்ன நடக்கணும் தெரியாது. நீ தொடர்ந்து அந்த தலையை பற்றி கொள்ளாம இருந்தேன்னா வாழ்க்கை முடிஞ்சு. சிக்லெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட். இந்த காலத்துல அங்கே சின்ன பசங்க இருக்கும்போது சிக்லெட் சாப்பிடாதே பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன், அந்த சிக்லெட் ஆட் அப்படி ஃபாஸ்டா போகும். எந்தெந்த பசங்க எல்லாம் மேகசின் வாசிடுவாங்க அந்த ஆட். ஆனா ஆடை நிப்பாட்டினாங்க, ப்ராடக்ட் மறந்தே போச்சு. அது சிக்லாட்டுங்கிறது இப்போ உங்களுக்குலாம் தெரியாது. ஆட். அதுபோல இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை நம்ம எவ்வளவு கழுவு பிடித்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதுதான் இனி என்ன செய்ய. இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். இன்னைக்கு நமக்கு அவருடைய செய்கைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இப்பொழுது என்ன செய்ய முடியாது, நமக்கு புரியாது. ஆனா இனிமேல் புரியும். வாசிப்போம். ஏசாயா 55வது அதிகாரம் 9வது. பூமியை பார்க்கலும் வானங்களும் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நிலையும் உயர்ந்திருக்கிறது. சரி, ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வாசனம். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளால ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸா பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புரியுறாப்புல ஒரு சொல்றேன். இப்ப நீங்க ட்ரெயின்ல ஏறி பாம்பே போகும், விருதுநகர் ஏறி உட்கார்ந்தாச்சு. அடுத்து திருமங்கலம் வரும், அடுத்து மதுரை வரும், திண்டுக்கல் வரும், திருச்சி வரும். ஒவ்வொரு ஸ்டாப்பா வரும். உங்களால அந்த ஊருக்கு வரும்போதுதான் அந்த ஸ்டாப்ல பார்க்க முடியும். சென்னை வரும். ஆனா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து விருதுல இருந்து ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுறத பாக்குறாரு. ரைட், இங்க மூவ் ஆகுது, இங்க மூவ் ஆகுது. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அதை எங்க மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி. அவருக்கு தெரியும் எப்ப ரீச் ஆகுது, எந்த ட்ரெயின் போகுது, பாதியிலே நின்றுச்சுன்னு சொல்லி. அதனால்தான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நினைவுகள், நம்முடைய நினைவுகள் குட்டியா இருக்கும். ஒரு கதை சொல்றேன். ஒரு குட்டி பையன் அப்பா கூட்டிட்டு ஒரு கடை கூட்ட போறாங்க. ஒரு பெரிய ஒரு பால் இருக்கு, அது நிறைய முட்டாய் இருக்கு. அப்பா சொல்றாரு, அந்த கடைக்காரர் சொல்றாரு, தம்பி இந்த இது ஃபுல்லா உனக்கு தான், உன் கையை உள்ள போடு, உன் கையில எவ்வளவு முட்டாயை கிடைக்குதோ எடுத்தா அதெல்லாம் உனக்கு அப்படிங்கிறார். எடுக்க மாட்டேங்கிறான்.
அப்பாவை பார்க்குறான். தம்பி, நான் தான் ஓனர், நான் சொல்றத கவனமா கேளு. உனக்காக நான் சொல்லுகிறேன். நீ உன் கையை போட்டு சாக்லேட் எடுக்கிறதெல்லாம் உன் கை குறலாம் உனக்கு. பையன் சொல்றான், அங்கிள் அங்கிள், என் கை குட்டி கை, எங்க அப்பா கையை போட்டு எடுக்கட்டும், நிறைய சாக்லேட் கிடைக்கும். இதாங்க நம்ம எடுத்தோம்னா இவ்வளவுதான் இருக்கும். ஆண்டவர் கை போட்டுதான் அள்ளி எடுத்து கொடுத்துருவார். ஏன்னா அவருடைய நினைவுகள் வேற, நம்முடைய நினைவுகள் வேற. இதுதான் அவர் ஒரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், சந்தேகம் இல்லை. ஆனா அந்த கிரியை நடந்துகிட்டே இருக்குது. ஆனா நாள் வரும், அன்னைக்கு ஆண்டவர் காட்டுவார் அப்படின்னு சொல்லி. சரி, இதெல்லாம் புரியறதுக்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போறோம். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 28வது வசனம். இப்ப யோசேப் அதிபதி ஆயிட்டார். அவருடைய அண்ணன்மார்கள்லாம் வர்றாங்க. அவருக்கு நல்லா தெரியும் அண்ணன்மார்கள் சொல்லி. ஆனா இவரால இவங்க அண்ணன்மார்களுக்கெல்லாம் கற்பில கூட நினைக்க முடியல. அவங்க தம்பி எவனை குழியில தூக்கி போட்டோமோ, எவன் செத்து போட்டான்னு சொல்லி வித்தோமோ, அவன் போய் நின்றுட்டு இருக்கான்னு சொல்லி. 28 ஆதியாகமம் 42:28 தன் சகோதரி பார்த்து, என் பணம் திரும்ப வர்றது அவர்கள் பயந்து ஒருவரை நோக்கி, தேவன் நமக்கு செய்கிறது என்ன? தேவன் நமக்கு செய்கிறது என்ன? ஒரு கேள்வி. இந்த கேள்வி தாங்க எல்லாருடைய வாழ்க்கையில் வருது. ஒரு பிரச்சனை வந்ததுமே பழிய ஆண்டவன் மேல, இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி, நாங்கள மாதிரி நல்லவங்களை பார்க்க முடியாது. ஆனா தேவன் எங்களுக்கு செய்தது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. 42:28 43:28 பாருங்க. 43:28 சரி, 23:28 அதற்கு அவர்கள், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனும் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளே அதை புதையலாக கட்டளையிட்டார். இதுதாங்க ஆண்டவர் ஒரு புதையலை தூக்கி அவங்க பேக்ல வச்சிருக்காரு. அந்த புதையலை அவங்க பார்க்கும்போது, ஏன் ஆண்டவரே இது எப்படிங்களும் நடந்துச்சு? அதே பணம், அதே யோசிப்பு, அதே சகோதரர், சந்தேகம் எல்லாம் சேம். ஆனா பார்வை மாறுது பார்த்தீங்களாங்க. முதல் சொல்றாங்க, ஏன் எங்களுக்கு தேவன் இதை செய்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறவங்களுக்கு என்ன பதில் இருப்பாருங்க? உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார், நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்றும் சொல்லி சிமியோனை வெளியில் அழைத்துக் கொண்டு வந்து அவர்கள் விட்டார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு ஸ்டெப் வந்துடும். அதுக்கு முன்னாடி நமக்கு பயங்கர ஒரு டிப்ரெஷன் போயிடும். நாகமான் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நாகமான் குஷ்டரோகி, வெரி பவர்ஃபுல் மேன். ஆனா கேப்டன், எல்லாம் பிளானிங், எப்படி யார் எங்க போகணும், எப்படி போகணும், யார் எங்க இருந்து அதை அட்டாக் பண்ணணும், எல்லாம் பிளான் பண்ற தளபதி. ஆனா குஷ்டரோகம். இப்ப எலியாட்ட அனுப்பாச்சு, எலிசாட்ட வந்தாச்சு. எலிசாட்ட வந்ததுக்கு அப்புறம் இவர் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்புனா, எலிசா வருவார், வந்து அந்த குஷ்டரோகத்தை தொடுவார், தட்டவி பார்ப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வெளியவே வரல. வெளியே வராம என்ன செஞ்சாரு, போ நதியில போய் முங்கு, யோர்தான் நதியில 7 தடவை முந்துன்னு. இவருக்கு கோவம்னா அந்த ஒரு கோவம். அப்ப ஒரு வேலைக்காரன் பையன் வந்து, ஐயா பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சா சொல்லியிருப்பேங்க, சின்ன காரியம் தானே ஐயா, எங்க ஒரு வேளா இருக்கலாம் தோங்கிறாரு. 7 தடவை முங்கிங்கிறதுல என்னங்க பிரச்சனை இருக்கு, நீங்க செஞ்சா என்னன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்து வச்சிட்டார். இப்ப ஒரு ப்ராசஸ், நீ கீழ்படுகிறாயா சொல்லு. இப்ப ஒருக்கா முங்குறாரு, வெளியே வர்றாரு, கைய பாக்குறாரு, காலை பாக்குறாரு, எல்லாமே அப்படியே இருக்கு. ஏன் ஒரு தடவை முங்கினோடனே அது வேற இப்படி இருக்கிற இப்படி ஆகிரும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனா இப்படி இருக்குது, இப்படித்தான் இருக்கு. சரி, இப்படி ஒரு கண்ணை வச்சு பாக்குறாரு. யார பாக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வேலைக்காரன், நான் பாட்டுக்கு போயிருப்பேன், முங்கன்னு சொன்னையில பார்த்துக்கோ அப்படின்ட்டு. சரி, 2வது தடவை உள்ள போறாரு, முங்கிட்டு வெளியே வந்து மையம் கையாக பாக்குறாரு. இப்படி இப்படித்தான் இருக்கு. லேசா ஒரு வரல கூட நிவரல.
காலை பார்க்குற எல்லாம் அப்படி இருக்குது. அடுத்து அவனையும் பார்க்குறாரு, 2 முடிஞ்சிருச்சு, இருக்கு உனக்கு ஆப்பு மகனேன்ட்டு. இப்போ அவனுக்கு ஏன்டா வாயை திறந்துட்டு இருக்கு. அப்பா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணியிருப்பான், ஆண்டவரே இந்த இவனுக்காண்டி இல்லாட்டாலும் ஏன் உயிர் தப்பிக்க, நீங்க எப்படியாவது இந்த எலிசாவுடைய தேவனே என்னை நீங்க காப்பாத்துங்கப்பா, லட்சுமியான்ட்டு மனசுக்குள்ளே ஜெபிச்சிருக்கணும். 6 தடவை முங்கிட்டாங்க, ஒரு முடி கூட சேஞ்சஸ் இல்லை. ஆனா சகலத்தையும் அதன் காலத்துல நேர்த்தியா முடிச்சுட்டார். அதனாலதான் யோவான் 13:7 நான் செய்தது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமே இப்பொழுது தெரியாது. 6 தடவை முங்கும் போது தெரியாது, அப்படியே தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆனா 7வது தர எழுந்திருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும். நேரம் ஆயிடுச்சு. சரி, சங்கீதம், ஆசாப் சங்கீதம் 73வது அதிகாரம். ஆசாப் சங்கீதம் புலம்பி தள்ளிடுவார். அவன் பணக்காரனா இருக்கானே, இப்படி கோடீஸ்வரனா இருக்கானே, எங்களோட எவ்வளவு டாப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்க. 3வது, துன்மார்க்கர் வாழ்க்கையை நான் காண்கையிலே வீண்புக்காரருடைய பொறாமை கண்டேன். பொறாமை, அனைவருடைய வாழ்க்கை பொறாமை ஏன் வருதுன்னா எனக்கு இது கிடைக்கலையா, என்னை விட மோசமானவன் இந்த ஆபீஸ்ல இருக்கான், அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி. ஆனா இந்த அழுகை கண்ணீர் கம்பல் எல்லாம் எப்ப முறியுதுன்னு கேட்டீங்கன்னா 25வது சொல்றாங்க, பரலோகத்திலே உண்மையாளாமல் எனக்கு யார் உண்டு. இவ்வளவு நேரம் சுத்தி பாக்குறாங்க, மேல பார்க்கல. இப்ப அந்த புலம்பல் எப்ப பார்த்துன்னா மேல பார்க்கணும். அப்ப இந்த பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா ஆசாப்புக்கு இப்ப ஒண்ணு புரிஞ்சிருச்சு, ஆண்டவர் என்னை ஒரு பாதையில் வச்சுக்க, இவங்களே ஒரு பாதையில் வச்சுக்க. ஆனா இவங்க எங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 17, அவர்களுடைய முடிவை கவனித்து உணர்வு மற்றும் அது என் பார்வை விசனமாச்சு. ஆண்டவர் கிரியை செய்கிறாரா, கிரியை செய்கிறார். ஆசாப்புக்கு வேற கிரியை, நாகமானுக்கு வேற கிரியை, எனக்கு வேற கிரியை, உங்களுக்கு வேற கிரியை, எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்ப நிச்சயமாகவே அவர்களை சருகலான இடத்துல நிறுத்தி பாலைன இடத்துல விழ பண்ணுகிறீர். எனக்கு அப்படி கிடையாது, பரலோகத்தில் வைத்திருக்கிறேன். அதனாலதான் பரலோகத்திலே உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உண்மை தவிர வேற விருப்பம். எப்ப சரியான இடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா டிசைட். ஆனா சரியான இடத்தை பார்க்காம நீங்க தவறான இடத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை கூடும் குறையாது. இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு போகிற ஒரு பாதை. சரி, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 29வது. அப்போஸ்தலர் 13:29 இயேசுவை குறித்து எழுதியிருக்கிற யாவையும் அவர்கள் நிறைவேற்றிய பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார். என்ன ஒரு ஆழமான ஒரு தேவன் சகலத்தின் அதன் காலத்துல நிறைவேற்றுகிற குமாரனுடைய காலத்தில் அப்படித்தாங்க செய்றார். இயேசுவை குறித்து எதிர்களை யாவையும் நிறைவேறின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறை. அது வர அவர் இந்த பூமியில கிரியை செய்து கொண்டே இருப்பார். அதுபோல இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் யாரை பயன்படுத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துவார். ஏன் பயன்படுத்துகிறார்னா அவர் முன் குறித்துட்டார். எப்போ முன் குறித்துட்டாரோ அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நான் அவருடைய பலத்த கரத்திற்குள் எப்படி இருக்குன்னா அடங்கி இருக்கணும். சரி, இன்னைக்கு ஆண்டவர் யாரை எல்லாம் பயன்படுத்தினார் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். திருமண வசனத்தை வாசிக்கிறேன் 29. அவர்களை நிறைவேற்றி எழுதியிருக்கிற நிறைவேற்றுறதுக்கு பிலாத்து நல்லவனா மோசமானவனா? மோசமானவன் தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவன் தேவனுடைய கரத்துல ஒரு ஆயுதம். இதற்காக ஆயுதம் 29 அப்போஸ்தலர் 13:29 இயேசுவை குறித்து எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறணும். சரி, யூதாஸ்காரியோத்து நல்லவனா கெட்டவனா? அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டேன். நல்லவனா கெட்டவனோ எனக்கு நீ வேணும், நீ தான் என் குமாரனை மறுதளிக்கணும். நீ மறுதளிப்பன்னு சொல்லி சங்கீதத்தில் எழுதியாச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு, ரிட்டன். ஆனா
யூதாஸ் காரியத்தை பிறக்கும் போதே ஆண்டவருக்கு தெரியும், டே நீ பிறக்கிறல்ல, அதனால ஆண்டவர் நீ பிறக்காம இருந்தா நல்லா இருக்கும். பிறக்கணும். ஏன் பிறக்கணும்? என்னை குறித்து எழுதியிருக்கிற யாவையும் நிறைவேறணும். அதுக்கு பிலாத்து தேவை, ஏறுவது தேவை, போர் சேவர்கள் தேவை. போர் சேவர்கள்னா அவரை சிலுவையில அடிக்க முடியுமா? முடியாது. போர் சேவர்களும் தேவை. ஆனா இன்னைக்கு நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம பார்க்கறோம்னா அவர் ஒரு பாதையில போகணும். அந்த பாதையில போவதற்கு ஒரு சில காரியங்கள் நடந்துதான் ஆகணும். அதைத்தான் எழுதி இருக்கிற யாவைகள் நடந்து முடிந்த பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறைக்குள்ள வச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் தேவை, இதுல யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சிலுவை தேவை, பேதுரு தேவை, 2 பேதுரும் தேவை. தகப்பனாகிய பேதுரு, எண்ணப்பட்ட பேதுரு, அரிமத்தியான் ஊரானியாகிய யோசேப்பு தேவை. யோசேப்பு எதற்காக தேவை சொல்லுங்க? தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அவர் மரிக்கும் பொழுது துன்மார்க்கரோடு இருந்தார், ஆனா அடக்கம் பண்ணப்பட்டது ஐஸ்வர்யம். அதுக்கு ஒரு கேரக்டர் தேவை. அந்த அரிமத்தியான் பெரிய கோடீஸ்வரன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லேண்ட்லார்ட், ரியல் எஸ்டேட் ஓனர். அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இந்த மாதிரி வசதியா இருக்க மாட்டாங்க. இவனுக்கு மட்டும் இப்படி அள்ளிட்டு போகுது. அப்ப இவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சீஷனா மாறுகிறார். இவர் எதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் வர்றதற்கு. மற்றவனுங்கெல்லாம் பாக்கா கோடீஸ்வரர் வந்துட்டு ஒரு இயேசுங்கிற ஒரு பையன் பின்னாடி அது சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இந்த அரிமத்தியனாகிய யோசேப்ப கோடீஸ்வரனை வச்சதுக்கு காரணம் அவர் கல்லறை வசன நிறைவேறும். 53வது அதிகாரம் ஏசாயால அவர் மரிக்கும் போது துன்மார்க்கரோடு மரிக்கிறார். ஆனா அடக்கம் பண்ணும்போது ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யங்கிற ஒரு கேரக்டர் ஆண்டவர் உண்டாக்கி அவனுக்கு இஷ்டத்துக்கு சொத்தா கொடுத்து எல்லா இடத்துலையும் எருசலேம்லயும் ஒரு இடத்த வாங்குறாரு. ஒருபோதும் வைக்காத அந்த கண்மலையை வாங்குறாரு. வாங்கும்போது இவர் எதுக்காக வாங்கியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் குடும்பத்தை வைக்கிறது. எங்க குடும்ப கல்லறை இது நாகர்கோவிலெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்குங்க. ஃபேமஸ்னா என்னுடைய தாத்தா, அம்மாவுடைய அப்பா, அவர் ஒரு பெரிய ஒரு ஜமீன்தார், ஏகப்பட்ட சொத்து. வீட்டுக்கு பின்னாடி சொந்தமாக கல்லறை வச்சிருந்தார். அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இயேசு ஏற்றுக்கிறாங்க. அவங்க இறந்த உடனே கல்லறை அந்த இடத்துல. அவங்க அப்பா, அவர் கல்லறை, அப்படி அவங்களுடைய ஜெனரேஷன் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கும். இது கோடீஸ்வரர்களுக்கு தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. அதுபோல ஆண்டவர் அரிமத்தியனாகிய யோசேப்பை ஏன் கோடீஸ்வரனாக்குறார்? சும்மா கிடையாது, கல்லறையை கொடுக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது ஒரு பாதையில ஆண்டவர் கொண்டு போவார். அந்த பாதையில அவரே வந்து ஹெல்ப் பண்ணுவார். சங்கீதம் 91வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல, ஆபத்து காலத்திலே நானே, அதுவரை தேவதூதர் அனுப்புவார். ஆபத்துன்னு வந்துருச்சு, இது என் பிள்ளை, இவனுடைய எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இவனை குறித்து முன்குறித்து எல்லாம் நிறைவேறணும், அதுவரை நான் அவனை கூட வச்சிருக்கேன். வசனத்தை வாசிச்சு நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். கொலேசியர் 2வது அதிகாரம் 12, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து போகிற சரீரமாகிய ஆதரிக்க தலையை பற்றி கொள்ளாமல். அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆண்டவர்களுக்கு ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அதை செய்து முடிப்பார், அதற்காக வல்லவரா இருக்கார் என்று அந்த பற்றிக்கொள்ளாதனால வர பிரச்சனை. ஜெபிச்சு மகா இறக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீ நல்லவரையா, எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. வசனத்தின் மூலமாக எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீ திட்டமாக வைத்திருக்கிற திட்டத்துக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.